Dear students, இன்னைக்கு நம்ம exercise 2.4ல 10th maxல second sumல இருக்கக்கூடிய 3 subdivisions பார்க்க போறோம். Second sum, fourth sum, fifth sum, sixth sum இது எல்லாமே ஒரே pattern தான். ஸோ அதனால இந்த sums எல்லாமே பார்த்துருவோம் இந்த வீடியோஸில். Find the first 4 terms of the sequences whose nth terms are given. ஸோ nth term கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 terms கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 terms. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு சம்க்குரிய ஆன்சர் தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா an = n³ - 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 4 termsனால் நம்மளுக்கு என்ன வரும்? a1, a2, a3, a4 இதுதான் ஃபஸ்ட்டு 4 terms. அப்போ when n = 1ன்னு வச்சுக்கோங்க. when n = 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு a1 இது nth term அப்படின்னால இது ஃபஸ்ட்டு term which equal to அப்போ n வர்ற இடத்துலலாம் என்னுக்கு பதில் 1 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ 1³ - 2 1³ - 2 which equal to 1 க்யூப் பண்ணால் என்ன வரும்? 1 தான் வரும். 1 - 2 என்ன வரும்? 1லேருந்து 2 போகாது. அப்போ 2 - 1 அப்போ ரிவர்ஸில் வரணும். நமக்கு பிக்கஸ் நம்பர் என்னது? மைனஸ் தான். அப்போ -1. அடுத்து நம்ம இப்போ என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் அப்படின்னா when n = 2 இது எப்போ வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணிட்டே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 termனா a1, a2, a3, a4 இப்போ a1 ஃபைன் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ அடுத்து என்னுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? 2. அப்போ a2 ஈக்குவல் டு a2க்கு என்னுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம்? 2 எடுத்திருக்கோமா? அப்போ 2³ - 2 2³ என்ன அர்த்தம்? 2வை 3 times மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 8 - 2 8 - 2 என்ன கிடைக்கும்? 6. அடுத்து when n = 3 for a3 = என்னுக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம்? 3. அப்போ 3³ - 2 3³ 3யை 3 times மல்டிப்ளை பண்ணணும். 3 3s are 9, 9 3s are 27. 27 - 2 ஸோ 27ல் -2 போச்சுன்னா 25. அடுத்து என்ன வரும்? when n = 4 இதான் லாஸ்ட்டு டேர்மு. அப்போ n வர இடத்துல என்ன போடணும்? 4. ஸோ a4 = 4³ - 2 அப்போ இதுக்கு என்ன வரும்? 4 × 4 × 4 ஏன்னா 4 தானே 3 times போட சொல்லியிருக்காங்க. 4 4s are 16, 16 4s are என்னன்னு பார்க்கணும். 6 4s are 24, remaining 2 1 4 is 4, 4 + 2 6 அப்போ 64. 4³ பண்ணால் 64 - 2 which equal to 62. therefore இப்படியே எழுதுனா நம்மளுக்கு ஆன்சர் வர லாஸ்ட் லைன் எழுதுற 4 the first 4 terms are என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு டேர்ம் எனக்கு -1, -6, -25, -62 இதை எழுதுனா தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். இதுக்குன்னு ஆன்சர் கீழே 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை எழுதணும். அப்புறம் செகண்ட் என்ன அப்படின்னா இப்போ செகண்ட் சப்டிவிஷனை எழுத போகிறேன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? அதே மாதிரி தான் இதுவுமே an = -1 பவர் n + 1 இன்ட்டு n எதுவுமே இல்லைனா இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? இன்ட்டு n + 1 இப்போ அதே மாதிரி தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். என்னைக்கு இதுலேயுமே 4 times தானே. அப்போ when n = 1 சப்ஸ்டிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னவாயிடும்? இங்கே a1 = இங்கே இருக்குது -1 பவர் என்னுக்கு பதிலாக என்ன வந்துடும்? 1 + 1 × 1 × 1 + 1ன்னு வந்துடும். ஸோ which equal to -1 பவரில் 1 + 1 என்ன வருது? 2 × 1 × 1 + 1 என்ன வரும்? 2 -1 ஸ்கொயர் பண்ண மேலே மைனஸுக்கு மேலே ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா உள்ளே ப்ளஸ் வரும். ஆட் நம்பர் இப்போ 3 5 7 அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த மைனஸ் வரும். ப்ளஸ் வந்துருக்குன்னா என்ன வரும்? 1 × 1 × 2 அப்போ 1 1 is 1, 1 × 2 2 2 தான் ஆன்சர். இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்? n = 2ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ என்னுக்கு பதிலாக என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணணும்? 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஒரு a2 = -1 whole power 2 + 1 × 2 × 2 + 1 equal to -1 பவரில் என்ன வரும்? 2 + 1 3 வந்துடும். × 2 × 2 + 1 என்ன வந்துடும்? 3 வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஈவன் நம்பர் வந்திருக்கு. அப்போ என்ன வரும்? -1 × 2 × 3 அப்போ 3 2s are 6,
6 into -1 என்ன வந்துடும் -6 வந்துடும். இப்போ அடுத்து n equal to 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ a3 equal to -1 3 சப்ஸ்டியூட் பண்ணுமா. ஸோ 3 + 1 into 3 into 3 + 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ which equal to -1 3 + 1 என்ன வரும் நம்மளுக்கு 4. அப்போ ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா இங்கே +1 தான் வரும். ஸோ into 3 into 3 + 1 என்ன வரும் 4. ஸோ which equal to 1 4 is 4 சரி 1 எத்தனை தடவை போட்டாலும் என்ன தான் வரும் 1 தான் வரும். அப்போ 1 into 3 into 4 வருமா. அப்போ 4 3s are என்ன வரும் 12. அடுத்து n equal to 3க்கு அப்புறம் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் a4 equal to -1 எனக்கு வேறு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் 4 தான் லாஸ்ட் டேர்ம் 4 + 1 into 4 into 4 + 1 ப்ளஸ் இன்ட்டு மட்டும் கரெக்டாக போடுங்க. 4 + 1 என்ன வந்துடும் 5 வந்துடும். ஸோ -1 the whole power 5 into 4 into 4 + 1 என்ன வந்துடும் 5 வந்துடும். ஸோ which equal to பவர் என்ன இருக்குது ஆட் நம்பரில் இருக்குது. அப்போ என்ன வரும் மைனஸ் வரும். ஸோ -1 into 4 into 5. ஸோ which equal to 5 4s are 20 20 into -1 -20ன்னு கிடைக்கும். இதுதான் a4. இப்போ அதே மாதிரி கீழே எழுதும். therefore the first 4 terms are என்னென்ன terms எல்லாம் இருக்குது 2, -6, 12, -20. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த 2 சப்டிவிஷன்ஸ்க்குரிய ஆன்சர். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேர்ட் சப்டிவிஷன் தான். இந்த சப்டிவிஷன் அதே மாதிரி தான், இதுவுமே ரொம்ப ஈஸி. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா an equal to 2n² - 6ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இன்னும் ஈஸியாகவே போட்டுடலாம். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா என்னுக்கு பதிலாக 1 2 3 4 as usual சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. ஸோ when n equal to 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே என்ன வரும் a1 equal to 2 into 1² - 6. ஸோ which equal to இங்கே என்ன வரும் 2 into 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 1 தான் வரும். ஸோ 2 into 1 - 6. அப்போ 1 2 is 2 2 - 6 என்ன வரும் -4 வரும். அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா n equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும் a2 equal to 2 into என்னுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம் 2 ஸ்கொயர் -6 equal to ஸோ 2 into 2 2s are என்ன வரும் 4. இது தனிட்டால் -6 ஈக்குவல் டு இதோட நீங்கள் என்ன செய்யக்கூடாது மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. 2 4s are 8 8 - 6 which equal to 2 கிடைக்கும். இப்போ தேர்ட் என்ன போட போகிறோம் அப்படின்னா 3 4. அப்போ n equal to 3. அப்போ என்ன கிடைக்குங்க a3 equal to 2 into என்னுக்கு பதிலாக 3 ஸ்கொயர்டு. அப்போ 3 the whole square -6 which equal to 2 into 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஒரு 3 3s are 9 -6 equal to 2 9s are 18 18 - 6 which equal to 12. அடுத்து n equal to 4. இப்போ இங்கே என்ன ஒரு a4 வருமா. ஸோ a4 equal to a4 வருமா. ஸோ a4 equal to 2 into 4 the whole square -6 which equal to 2 into 4 4s are 16. ஸோ -6. அப்போ 16 2s are என்ன வரும் 6 2s are 12 remaining 1 1 2 is to 3. ஸோ 32 - 6. அப்போ 32ல் 6 போச்சுன்னா என்ன வரும் 26. இங்கே therefore the first 4 terms or அப்படின்னு போட்டு கரெக்டாக எழுதணும். -4, 2, 12, 26. ஸோ இதுதான் இந்த 3 சப்டிவிஷன். இதுதான் ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன். அதுக்கப்புறம் இதுதான் நம்மளுக்குரிய தேர்டு சப்டிவிஷன்ஸ். ஸோ நம்ம இப்போ அந்த 4th சம்மை அதை எக்ஸசைஸ் 2.4 தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, எல்லாமே ஒரே சப்ஸ்டியூஷன் தான். an கொடுத்துருக்காங்க, இதில் nth டேர்ம் கொடுத்துட்டு என்னுக்கு பதிலாக என்ன அதில் ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க.
இங்கே A6 A13 மட்டும் கண்டுபிடிச்சா போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு இதை யூஸ் பண்ணி A6 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ A6 ஈக்குவல் டு, அப்போ எண்ணுக்கு பதில் என்ன வரும், 6 வருமா? ஸோ 5 கீழே எண் இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குது, 5 இன்ட்டு எண் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், 5 இன்ட்டு என்னோட வேல்யூ என்னென்னு எடுத்திருக்கோம், 6 டிவைடட் பை 6 + 2. ஏன்னா இங்கே 5 இன்ட்டு என் டிவைடட் பை என் + 2. அப்போ என்ன வர இடத்துலனா 6 போடுவோமா? = 5 6 ஆர் என்ன வரும், 30 டிவைடட் 6 + 2 என்ன வரும், 8. இதை 2 டேபிள் அடிக்கலாம். 4 2s are 8, 1 2 is 2, 5 2s are 10. வேறு எதுலையுமே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 15 டிவைடட் பை 4. இப்போ அடுத்து என்ன போடணும், A13 போடணுமா? ஸோ A13 ஈக்குவல் டு, இப்போ எண்ணுக்கு பதில் என்ன செய்யணும், இப்போ 6 எங்கெல்லாம் போட்டோமோ அதுக்கு பதிலாக 13 போடணும், அவ்வளோதான். ஸோ 5 இன்ட்டு 13 டிவைடட் பை 13 + 2. ஸோ which equal to 13 into 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5 3s are 15, remaining 1, 1 5 is 5, 5 + 1 6. ஸோ 65 டிவைடட் பை 13 + 5 2 என்ன வரும், 15 வருமா? ஸோ இது என்ன டேபிள் எடுக்கலாம், 5 டேபிள் எடுக்கலாம். 3 5s are 15, 1 5 is 5, ஸோ ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ 15, 5 3s are 15. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 13 டிவைடட் பை 3. இதுதான் ஆன்சர், அவ்வளோதான். இப்போ அதே இது இதை எடுத்துக்கிறோம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் எடுத்தோம் அப்படின்னா, செகண்ட் சப்டிவிஷனில் என்ன இருக்குன்னு பாருங்கள், A4 A11 இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ A4 ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு 4 அங்கே சப்ஸ்டிட் பண்ணணுமா, 4 ஸ்கொயர் மைனஸ் 4, அவ்வளோதான். இப்போ மைனஸ் ஆஃப் 4 ஸ்கொயர் பண்ண என்ன ஒரு 4 4s 16, 16 மைனஸ் 4 ஈக்குவல் 16ல் 4 போச்சுன்னா என்னது 12. அப்போ மைனஸ் உள்ளே போகுமா, ஸோ -12. அதே மாதிரி தான் இங்கே அடுத்து என்னது A11. ஸோ A11 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ A11 சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே என்ன வரும், ஸோ மைனஸ் ஆஃப் 11 ஸ்கொயர் மைனஸ் 4. 11 ones are என்ன வரும், 121. ஸோ மைனஸ் ஆஃப் 121 மைனஸ் 4. ஸோ 121ல் 4 போச்சுன்னா என்ன வரும், 117 வருமா? ஸோ இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ -117. ஸோ இதுதான் இதுக்கு ஆன்சர். இப்போ இந்த சமம் முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப ஈஸி. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5th சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சமமே சேம் மாடல் தான், சப்ஸ்டியூஷன் தான். இப்போ ஏஎன்னு கொடுத்து நம்மளுக்கு இங்கெல்லாம் ஒரு டேர்ம் கொடுத்துருந்தாங்க, இங்கே என்ன 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, n is add, n is even, n is add. அப்போ ரொம்ப ஈஸி. இது 2 ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்களா, அப்போ 2க்கு ஒவ்வொன்று தான் எடுக்கணும். 2 கொண்டு போய் 2லையும் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இங்கே எடுத்திங்கன்னா இங்கே 8 இருக்கா, 8ங்கிறது என்னது, இப்போ n = n is even. இப்போ என்னங்கிற இடத்துல என்ன இருக்குது, 8 இருக்குது. ஸோ n = 8ங்கிறது என்னது, இது வந்து ஈவன். அப்போ எந்த கண்டிஷன் எடுக்கணும், ஈவன்னா இந்த கண்டிஷன் எடுக்கணும். அப்போ an = n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை n + 3ன்னு எடுக்கணும். அப்போ இந்த கண்டிஷனில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், என்னுக்கு பதிலாக ஈவனுக்கு தான் இது எடுத்திருக்கோம், இந்த கண்டிஷன் எடுத்திருக்கோம். அப்போ 8 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ A8 = இங்கே என்ன வரும், என்னுக்கு பதிலாக 8 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 8 + 3. 8 8s are என்ன வரும், 64 மைனஸ் 1 டிவைடட் பை 8 + 3 என்ன வரும், 11 வரும். 64ல் 1 போச்சுன்னா 63/11. இதை கேன்சல் பண்ண முடியாது, இதுதான் ஆன்சர். இப்போ அதை எடுத்து என்ன பண்ணணும், அப்புறம் n is ஈவனாக இருக்கணுமா, அடுத்து n is ஈவனாக இருக்கிறத பார்க்கணும். இப்போ n is ஈவன்னா என்ன நம்பர், சாரி n is ஈவன் முடிச்சாச்சு. இப்போ n is ஆடு பார்க்கணும். ஆடு பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் இருக்குது, அடுத்து n = 15 சப்ஸ்டியூட் பண்ணணும். 15ங்கிறது என்னது, ஆடு நம்பர். அப்போ ஆடுனா எதை எடுக்கணும், இந்த கண்டிஷன் எடுக்கணும். an = இந்த கண்டிஷன், an = n ஸ்கொயர் டிவைடட் பை 2n + 1. ஸோ which equal to, இது எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ A15 தானே ஆடு நம்பரு. அப்போ A15 = இங்கே என்ன போடணும், 15 ஸ்கொயர் டிவைடட் பை 2 × 15 + 1. என்னுக்கு பதிலாக நம்ம 15 போடணும். 15 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 225 வரும். இங்கே நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 5 5s are 25, remaining 2, 1 5 is 5, 5 + 2 7, 1 5 is 5, 1 1 is 1. அப்போ 5 7 + 5 என்னது, 12க்கு ரிமைனிங் 1. ஸோ இங்கே 1, அப்போ 225 டிவைடட் பை 2 15s are 30. அப்போ 30 + 1 என்ன வரும், 31. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த 5th சம் வந்து இம்பார்ட்டண்டான 5 மார்க். ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதிலே 6th சம், இதுவும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான். இதில் A1 A2 அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ கிவன் தட் A1 A2 கொடுத்துட்டாங்க.
அடுத்து அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்னென்னா இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா an ஈக்குவல் டு 2 இன்ட்டு an மைனஸ் 1 ப்ளஸ் a கீழே வந்து என்னது n-2 வந்துருக்கு. இதில் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டு ஃபைண்ட் ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 6 டேர்ம்னா என்ன வரும், நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னு பாருங்கள். இப்போ டு ஃபைண்டுங்கிறத நான் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணி எழுதுகிறேன் உங்களுக்காக. ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ்னால் என்ன வரும், a1 a2 a3 a4 a5 a6 தான் ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ். அப்போ ஆல்ரெடி அவங்க a1 a2 அவங்க ஃபைன் பண்ணிட்டாங்க. அப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும், இந்த 4 டேர்ம்ஸ் மட்டுமே கண்டுபிடிச்சா போதுமானது. இதே இது நெக்ஸ்ட்டு 6 டேர்ம்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா தான் நம்மளுக்கு என்ன செய்யணும், இது a1 a2வை தாண்டி அடுத்து a3 a4 a5 a6 a7 a8 6 டேர்ம் வரைக்கும்னா இது வரைக்கும் வரும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 6 டேர்ம் கேட்டிருக்கிறதுனால இப்படி எழுதிக்கலாம். இதை கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு a1 a2 இருக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், a3 கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு பதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், a3 ஈக்குவல் டு 2 இன்ட்டு a n-1 கீழே தானே இருக்குது. அப்போ என்னோடது என்னது 3 - 1 ப்ளஸ் a இன்ட்டு 3 - 2. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 2a 3 - 1 என்ன வரும் 2 வருமா, ப்ளஸ் 3 - 2 என்ன வரும் 1 தான் வரும். இப்போ பாருங்களேன், 1 தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ a2ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு ஆல்ரெடி a1ன்னு தெரியும். அப்போ a1 ப்ளஸ் a1ஓட வேல்யூ என்னது 1ன்னு தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 2 is 2 2 + 1. அப்போ a3 ஈக்குவல் டு என்ன வேல்யூ 3 இப்படி எழுதணும். இப்போ அடுத்து நான் என்ன ஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னா a4 ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ a4 ஈக்குவல் டு இப்போ இங்கே எதுவும் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், n வர இடத்துலனா 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2 இன்ட்டு a எனக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்கேன் 4. ஸோ 4 - 1 ப்ளஸ் a 4 - 2. ஸோ விச் ஈக்குவல் டு 2 இன்ட்டு a 4 - 1 என்ன வரும் 3 ப்ளஸ் a 4 - 2 என்ன வரும் 2 விச் ஈக்குவல் 2 இன்ட்டு a3யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நம்ம, a3யோட வேல்யூ 3, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a3 ப்ளஸ் a2ஓட வேல்யூ என்னது 1. அப்போ a4 ஈக்குவல் டு 2 3s என்ன வரும் 6 6 ப்ளஸ் 1 6 + 1 என்ன வரும் நம்மளுக்கு 7. அப்போ a4ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு 7 வந்திருக்கு. இன்னும் 2 வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். இப்போ அடுத்து a5 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதே மாதிரி என்னுக்கு பதில் அதே மாதிரி தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2a என்னுக்கு பதிலாக என்ன வரும் 5. ஸோ 5 - 1 ப்ளஸ் a இன்ட்டு 5 - 2 விச் ஈக்குவல் டு ஸோ 2 இன்ட்டு a 5 - 1னா என்ன வரும், சிம்பிளான மெத்தட் தான். 5 - 1 4 ப்ளஸ் 5 - 2 என்ன வரும் 3 வரும். ஸோ விச் ஈக்குவல் டு 2 இன்ட்டு a4ஓட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஆன்சர் என்னது 7. ஸோ 7 ப்ளஸ் a3யோட வேல்யூ என்னது 3. 2 7s are 14. 14 + 3 14 + 3 என்ன வரும் 17. இதுதான் நம்மளுக்கு a5. இனி ஒரே ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா சம் முடிஞ்சு போயிடும். என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் லாஸ்ட்டாக, வெரி குட், a6 கண்டுபிடிக்கணும். ஸோ விச் ஈக்குவல் டு a6 என்னது, எனக்கு பதிலாக அதே மாதிரி 6 போய் சப்ஸ்டியூட் பண்ணணுமா. ஸோ 2a 6 - 1 ப்ளஸ் a 6 - 2 which equal to 2 into a6 - 1 என்ன வரும் a5 plus a6 - 2 என்ன வரும் 4 வரும். அப்போ 2 into a5 ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, a5 equal to 17. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ப்ளஸ் a4 ஓட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் 7ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 17 2s என்ன வரும் 2 7s 14, ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ 1 2 is 2, ஸோ 3 வரும். ஸோ 34 + 7. ஸோ a6 equal to 34ஓட 7 நம்ம ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 41 வரும். இப்போ எல்லா வேல்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்படியே விடக்கூடாது. அவங்க கேட்டது டு ஃபைண்ட் ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ அதை எழுதணும். அதை எடுத்து எழுதுறதுக்கு 1 மார்க் தருவாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு இதுக்கு 4 மார்க்ஸ் தான் கிடைக்கும், 1 மார்க்கு கிடைக்காது. therefore the first 6 terms are எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு 6 டேர்மில் ஃபஸ்ட்டு என்ன நம்பருக்கு a1ஓட ஆன்சர் தான் எழுதணும். 1, a2 என்னது 1, 3ஓட வேல்யூ என்னது 3, 4ஓட வேல்யூ என்னது 7, 5ஓடது a5ஓடது 17.
அடுத்து சிக்ஸ்த்து டேர்மோடது வந்து 41 இப்படி எழுதணும். இந்த ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் ஆர் 1, 1, 3, 7, 17, 41. இதுதான் ஃபஸ்ட்டு சம், செகண்ட் டேர்ம், தேர்டு டேர்ம், ஃபோர்த்து டேர்ம், ஃபிஃப்த்து டேர்ம், சிக்ஸ்த்து டேர்ம். ஸோ இந்த மாதிரி தான் எங்கே எழுதணும். இது வந்து இம்பார்ட்டண்டான 5 மார்க்கு. இதே மாதிரி எக்ஸாமில் ஒரு சம் இருக்கும், அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். தேங்க்யூ வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.